வணக்கம் மக்களே. ஃபோனில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஒர்க் பண்ணால் போதும், நீங்கள் 300 ரூபாய்க்கு மேலே சம்பாதிப்பீங்க தினமும். ஸோ நம்ப முடியல, வாங்க பார்க்கலாம். இந்த கம்பெனியில் சோசியல் மீடியா யூஸ் பண்ண தெரிஞ்சால் போதும் மக்களே. கண்டென்ட் பப்ளிஷ், கண்டென்ட் போஸ்ட் இது மட்டும் போட்டால் போதும், நீங்கள் டெய்லியும் 300 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கலாம். ட்ரைனிங் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சப்போஸ் உங்களுக்கு டவுட் கிளாரிஃபை ஆகலைன்னா லைவ் சாட்டில் நீங்கள் கேட்டுக்கலாம். ஒர்க் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ், கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒரு துணிக்கடையோ ஒரு நகைக்கடையோ ஓபன் பண்றதுக்கு ஏன் செலிபிரிட்டிஸ் வராங்க அப்படின்னு தெரியுமா? அரசியல்வாதிகள் ஏன் போட்டோஸுக்கு வந்து நல்லா போஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியுமா? இவங்கெல்லாம் இப்படி பண்றதுக்கான காரணம் ஹேலோ எஃபெக்டை அவங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹேலோ எஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு நபரையோ ஒரு ப்ராடக்டையோ நம்ம பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணம், ஒரு குட் குவாலிட்டி, அந்த நபரோ அல்லது அந்த பொருளோ நல்லது, இதை வந்து நம்ம நம்பி வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பகத்தன்மையை வாங்குறதுக்கு நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம் இல்லைங்களா? இதுக்கு பேர் தான் வந்து ஹேலோ எஃபெக்ட் அப்படிங்கிறது. நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது இதை பார்த்துருக்கலாம். யாராவது ஒரு பையனோ பொண்ணுக்கோ வந்து ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப வந்து முத்து முத்தா அழகாக எழுதுவாங்க. அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் கிட்ட எல்லா டீச்சர்ஸும் வந்து ரொம்ப நல்லா ஃபேவர் பண்ணுவாங்க, ரொம்ப நல்லா பழகுவாங்க, ரொம்ப நல்லா பேசுவாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய கையெழுத்து நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால இவங்க ரொம்ப நல்லா படிக்கக்கூடியவங்க, இவங்க வந்து புத்திசாலி, இவங்க வந்து அறிவாளி அப்படின்னு அவங்க நம்புறாங்க. இதுக்கான காரணம் ஹேலோ எஃபெக்ட். ஆன்லைன்ல நீங்க ஒரு பொருள் வாங்க போறீங்க, அப்போ அதுக்கு வந்து 4.5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்கு அப்படின்னாவே இது ரொம்ப நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ப ஆரம்பிக்கிறீங்க. இதுவும் ஹேலோ எஃபெக்ட். ஒருத்தங்க பார்க்கறதுக்கு நல்ல குட் லுக்கிங்காக நல்ல ஒரு தோற்றத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னாவே அவங்க வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க, அவங்க வந்து அறிவாளி, புத்திசாலி, நல்லவங்க, வல்லவங்க, நாளும் தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம் பார்த்தீங்களா? இதுவும் ஹேலோ எஃபெக்ட். ஸோ இந்த ஹேலோ எஃபெக்டை நீங்கள் 2 விதமாக பயன்படுத்தலாம். முதலாவது விதம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், அதாவது முதல்ல யாரையாவது நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? நல்ல ஒரு தோற்றத்தோட நல்ல ஒரு குட் லுக்கிங்காக நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை பல மடங்கு அதிகரிக்கும். இதன் மூலமாக நீங்கள் நிறைய பேரை ஈர்க்கவும் கவரவும் முடியும். அதே சமயம் நீங்கள் அடுத்த முறை ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கும்போது, ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு நபரையோ ஒரு பொருளையோ பார்க்கும்போது, இந்த பொருள் நல்லது, இவங்க நல்லவங்க அப்படின்னு நீங்க நம்புறதுக்கு பதிலா இது ஏன் ஹேலோ எஃபெக்டா இருக்கக்கூடாது, இந்த ஒரு குவாலிட்டியை தவிர்த்து அவங்க கிட்ட வேற என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதை அனலைஸ் பண்ணி பாருங்க. ஒரு ப்ராடக்ட் பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா, ரொம்ப கூலா, குட் லுக்கிங்கா இருக்கு அப்படிங்கிறதுக்காகவே அந்த ப்ராடக்ட் நமக்கு நிறைய சைடு எஃபெக்டை கொடுக்குது அப்படின்னா கூட நம்ம அதை வாங்கி பயன்படுத்துறோம். இதுவும் ஹேலோ எஃபெக்ட். ஸோ அடுத்த முறை ஹேலோ எஃபெக்ட் உங்களுக்கு நடக்கும்போது இதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம்.